நீங்கள் பார்த்தீங்கன்னா 8ஆம் கிளாஸ்லேருந்தே இப்போ இந்த அம்மாமார்கள் அப்பாமார்கள் இந்த குழந்தைங்கள வந்துட்டு நீட்டுக்கு படி, இதுக்கு படி 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 சொல்லி நிறைய குழந்தைங்க வந்து இந்த ஹைப்பர் டென்ஷனில் நிறைய பேர் மன ரீதியாக கஷ்டப்படுறாங்க. இது வந்து யாருமே ரியலைஸ் பண்ணுறதில்ல. அப்போ வந்துட்டு இந்த நீட்டை வந்து யூ ஐதர் டேக் இட் 7th 8th வந்து ஆரம்பிங்க. அது ஒரு இது லைக் பயாலஜி ஃபிசிக்ஸ் இது அதெல்லாம் கம்பைன் பண்ணி நீட்டுனே போட்டுருங்க. வந்துட்டு இப்போ வந்து தனியாக அப்போ எவ்வளோ குழந்தைங்களுக்கு இந்த கவுன்சிலிங் இந்த கிளாஸஸ் எக்ஸ்ட்ரா டியூஷன் எடுக்கிறது நிறைய பேர் அது ஒரு பிஸ்னஸ்ஸு. அப்போ வந்து எவ்வளோ பேருக்கு 1 லட்சம் 1.5 லட்சம் இருக்குது இந்த கிளாஸஸ் அட்டன் பண்ணுறேன். அப்போ காசு இருக்கவங்க மட்டும் தான் படிக்க முடியுமா? அப்போ காசு இல்லாதவங்க படிக்க முடியாதா? காசு இல்லாமல் நல்லா படிக்கிற குழந்தைங்களும் இருக்காங்க. ஆனால் பட் பாவம் அவங்க என்னென்னா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்லையோ ஒரு வில்லேஜ் ஸ்கூலில் படிக்கும்போது அந்த குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் இந்த ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் மாதிரி இருக்காது. அப்போ வந்து இந்த குழந்தைங்க ஒரே லெவல் பிளேயிங்னு பண்ணும்போது இது நியாயமா? நீங்கள் ஒரு பக்கம் சொல்கிறீங்க நாங்கள் வந்து எக்கனாமிக்கலி பேக்வர்ட் சில்ட்ரன் இதில் வந்து ஜாதியே கொண்டு வர வேணாம். அப்போ எக்கனாமிக்கலி பேக்வர்ட் சில்ட்ரன் வந்து எவ்வளோ பேருக்கு வந்து ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்க்கு போக முடியும், எவ்வளோ பேருக்கு வந்து இந்த கவுன்சிலிங் இந்த எக்ஸ்ட்ரா கோச்சிங் கிளாஸஸ் எடுக்க முடியும். அப்போ வந்து இது எல்லாமே ஒரு ஃப்ராட். ஏன் இந்த கவர்மெண்ட்டே அந்த கிளாஸஸ் நடத்தலாமே ரெகுலர் கிளாஸ்லேயே? அப்போ வந்து இது எல்லாமே சும்மா ட்ராமா.